Hello guys, என்னோட பேரு ரியோ. வெல்கம் டு அவர் சேனல் சைபர் மச்சான். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வாட்ஸ்அப்ல இருக்கிற 5 ட்ரிக் யாருக்குமே தெரியாது. மேக்ஸிமம் கொஞ்சம் 1-2 பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். முக்காவாசி தெரியாம ஒரு வாட்ஸ்அப்பை பத்தி இவ்வளோ 5 ட்ரிக் இருக்கு அப்படின்னு தெரியாம இருக்கிறவங்களுக்கு வேண்டியதான் இந்த வீடியோ. ஸோ வாட்ஸ்அப்ல யாருக்கும் தெரியாத ஒரு டாப் 5 ட்ரிக்கை பத்தி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், நம்ம வீடியோவோட ஃபஸ்ட்டு ட்ரிக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் தாங்க. ஒருத்தரோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் பார்க்கும்போது நமக்கே தோணும், இந்த ஸ்டேட்டஸ் நல்லா இருக்கே, நமக்கு கிடைச்சா நல்லா இருக்கும். சிலவங்க நினைப்பாங்க, இதை போய் இவங்ககிட்ட கேட்கணுமா, கேட்டு தான் வாங்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் டவுன்லோடர் ப்ளே ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ணி வைப்பாங்க. அப்படி நீங்கள் அடிஷனலாக ஒரு அப்ளிகேஷனுமே டவுன்லோட் பண்ண வேணாங்க. வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எல்லாமே உங்கள் ஃபோன்லேயே ஈஸியாக எடுக்கலாம், ஒரு அப்ளிகேஷனும் டவுன்லோட் பண்ணாமல். எப்படின்னு கேட்குறீங்களா? கண்டிப்பாக இந்த நீங்கள் வேறு ஸ்டேட்டஸ் டவுன்லோட் பண்ணுறதை காட்டிலும் ஒரு வீடியோ பிளேயர் உங்கள் ஃபோனில் இருக்கும். அதுவும் மெயினாக எல்லோரும் எம்எக்ஸ் பிளேயர் தான் யூஸ் பண்ணுவீங்க. எம்எக்ஸ் பிளேயரில் எப்படி வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எடுக்கலாம்னு சொல்லிட்டு வாங்க இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வாட்ஸ்அப்புக்குள்ளே போய்க்கோங்க. வாட்ஸ்அப்புக்குள்ளே போயிட்டு சும்மா ரேண்டமாக ஏதாவது ஒரு ஸ்டேட்டஸ் நான் உங்களுக்கு இப்போ காணிக்கிறேன். நான் என்னோடய ஒரு ஃப்ரெண்டோட ஸ்டேட்டஸ் பார்க்குறேன். ஓகே, இப்போ எம்எக்ஸ் பிளேயர் எடுத்துக்கோங்க. எம்எக்ஸ் பிளேயருக்குள்ளே போயிட்டு மேலே டாப் லெஃப்ட் கார்னரில் ஒரு 3 டாட் இருக்கும். அந்த 3 டாட்டை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபிஃப்த் இருக்கிற ஆப்ஷன் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் சேவர்னு சொல்லிட்டு அதை எடுத்திங்கன்னா நீங்கள் பார்த்த எல்லா வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸுமே வரும். பார்த்தீங்களா, நான் பார்த்த வாட்ஸ்அப் வீடியோ தான் இங்கே வந்துருச்சு. ரீசெண்டாக கிடக்கிறதுல நீங்கள் பார்த்த வீடியோஸ் இருக்கும். பக்கத்தில் சேவ்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இங்கே நீங்கள் அந்த வீடியோ சேவ் பண்ணிக்கலாம். இவ்வளோதாங்க. ரெண்டாவது ட்ரிக் என்னன்னு பார்க்குறீங்களா? ரெண்டாவது ட்ரிக் வேறு ஒன்றும் இல்லைங்க. நம்ம வாட்ஸ்அப்பில் நிறையா குரூப்பில் இருப்போம், தேவையில்லாத குரூப்பில் இருப்போம், சிலப்போ நமக்கு பிடிச்ச குரூப்பில் இருப்போம். ஸோ நல்ல விஷயம் இருக்குது, இதில் கெட்ட விஷயம் இருக்குது. கெட்ட விஷயம் வேறு ஒன்றும் இல்லை. சப்போஸ் நம்ம இப்படி நம்ம பிடிச்ச குரூப்பில் இருப்போம், ஆனால் அந்த குரூப்பில் எல்லாருமே நமக்கு ரொம்ப தெரிஞ்சவங்கன்னு சொல்ல முடியாது இல்லையா? ஸோ யார் வேணாலும் நம்ம நம்பரை எடுத்து மிஸ்யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த நம்ம நம்பரை மற்றவங்க பார்க்காம இருக்க என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ட்ரிக்கில் நான் சொல்ல போகிறேன். பாருங்கள் எப்படின்னு. ஸோ வாட்ஸ்அப்புக்குள்ளே போய்க்கோங்க. வாட்ஸ்அப்புக்குள்ளே போயிட்டு மேலே 3 டாட் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா செட்டிங்னு ஒரு ஆப்ஷன் வரும். செட்டிங் டச் பண்ணுங்கள். அதில் அக்கௌண்ட்டுக்குள்ளே போயிட்டு ஃபஸ்ட் இருக்கிற ஆப்ஷன் எடுங்க, ப்ரைவசி. அதில் தேர்ட் இருக்கிற ஆப்ஷன் அபவுட்னு சொல்லிவிட்டு அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் இப்போ மை கான்டாக்ட்னு இருக்கும், அதை நோபடி ஆக்கிடுங்க. இது மாத்திரம் இல்லைங்க, இன்னொரு வழி கூட இருக்குது. ஒரு போனஸ் ட்ரிக் நான் சொல்கிறேன். 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் தேர்டில். அதை நீங்கள் ஆன் பண்ணி வச்சுட்டு ஒரு பின் நம்பர் போட்டு வச்சிட்டிங்கன்னா யார் உங்கள் வாட்ஸ்அப் ஹேக் பண்ணாலும் இந்த பின் நம்பர் இல்லாமல் ஓப்பன் பண்ணவே முடியாது. ஸோ இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி உங்கள் அக்கௌண்ட்டை நீங்கள் ஈஸியாக செக்யூர் பண்ணிக்கலாம். மூணாவது ட்ரிக் என்னென்னு பார்க்குறீங்களா? மூணாவது ட்ரிக் வேறு ஒன்றும் இல்லைங்க. சிலவங்க வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வைக்கும்போது யோசிப்போம், என்ன இதில் ஆடியோ மாத்திரம் தான் வருது, வீடியோவே வரலை, இந்த மாதிரி வீடியோவில் உங்களுக்கு எங்கேருந்து கிடைக்குது, எப்படி அவங்க இதை ரெடி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சிருப்பீங்க. அது எங்கேயுமே அவங்க ரெடி பண்ணலாங்க, வாட்ஸ்அப்லேயே அதை பண்ண முடியும். அது எப்படின்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். ஸோ நான் ஒரு வீடியோ எடுத்து வச்சுருக்கேங்க வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் போடுற இடத்துல. நான் நம்மளோட சேனலோட இன்ட்ரோவே போடுறேன். ஓகே, மேலே டாப் ரைட் கார்னரில் ஒரு பென் மாதிரி ஒரு பட்டன் இருக்குது. அதை டச் பண்ணிட்டு சும்மா நீங்கள் ஸ்க்ரீனை ஹோல்ட் பண்ணி பிடிச்சிக்கிட்டே இருந்தால் போது இப்படி கலர் ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்கள் ப்ளே பண்ணிங்கன்னா வீடியோ வராது. இந்த மாதிரி கலரில் ஆடியோ மாத்திரம் தான் பேக்ரவுண்டில் ப்ளே ஆகிட்ருக்கும். ஸோ இதை யூஸ் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் வீடியோ சென்ட் பண்ணலாம். அவ்வளோதான் கைஸ். நாலாவது ட்ரிக் என்னென்னு பார்க்குறீங்களா? நாலாவது ட்ரிக் வேறு ஒன்றும் இல்லைங்க. இப்போ சப்போஸ் நம்ம யாருக்காவது ஒரு குரூப்போட லிங்க்கோ இல்லை யாராவது நமக்கே சப்போஸ் ஒரு யூடியூப் சேனல் இருக்குதுன்னு வைங்களேன். இந்த யூடியூப் சேனலோட லிங்கை வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணும்போது மினிமம் 5 பேருக்கு தான் பண்ண முடியும். ஆனால் நான் சொல்கிற மெத்தட் வச்சு பண்ணிங்கன்னா உங்களால் 150க்கு மேலே உள்ள காண்டாக்டுக்கு ஒரு கிளிக்கில் மெசேஜ் பண்ண முடியும். எல்லாத்துக்குமே அந்த லிங்க் போய் சேர்ந்துடும். அது போகிற மெசேஜ் வந்துட்டு இண்டிவிஜுவலாக தான் போகும், குரூப்பாக போகாது. அது எப்படின்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். ஓகே கேஸ், இது ரொம்பவே ஈஸியான யூஸ்ஃபுல்லான டிப்பு. வாட்ஸ்அப்புக்குள்ளே போய்க்கோங்க. வாட்ஸ்அப்புக்குள்ளே போனதுக்கப்புறம் மேலே டாப் ரைட் கார்னரில் 3 டாட் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா செகண்ட் ஆப்ஷன் நியூ ப்ராட்காஸ்ட்னு சொல்லிட்டு அதில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 256 காண்டாக்டை செலக்ட் பண்ணி ஒற்றடிக்கு உங்களுக்கு மெசேஜ் சென்ட் பண்ணலாம். ஆனால் நீங்கள் அனுப்புகிற மெசேஜ் எல்லாமே
இண்டிவிஜுவலாக தான் போகும், குரூப்பாக போகும். ஸோ நீங்கள் அன்லிமிட்டடாக யாருக்கு வேணாலும் அனுப்பிட்டே இருக்கலாம், ஒரே இதில் செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டா. அவ்வளோதான் கைஸ். ஓகே கைட், லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ட்ரிக் என்னன்னு பார்க்குறீங்களா? வாட்ஸ்அப்பில் நம்ம நிறைய பேர் லாஸ்இன் ஆஃப் பண்ணி வைப்போம். ஆன்லைன் வந்துட்டு மெசேஜ் பண்ணும்போது சரிப்போம், ஏன் தான் ஆன்லைன் போய் மெசேஜ் பண்ணுறோம், எதுக்கு லாஸ்இன் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்இன்லாம் நிறைய பேர் ஆஃப் பண்ணி வைப்பாங்க. சிலவங்க ஆன்லைனில் போய் மெசேஜ் பண்ணுறதே கடுப்பாக நடப்பாங்க. நம்ம ஆன்லைனில் போய் மெசேஜ் பண்ணால் சிலப்போ நமக்கு பிடிச்சவங்க இல்லை பிடிக்காதவங்க, இவங்களுக்கு நம்ம ஆன்லைனில் இருக்கேன்னு தெரியுமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறவங்களுக்கு ஒரு ஐடியா இருக்குது. நீங்கள் ஒரு அடிஷனல் அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ண தேவையில்ல. உங்கள் ஃபோனில் இருந்தே நீங்கள் ஆன்லைன் போகாமல் ஃபோனில் இருந்தே நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணலாம். லாஸ்இனும் காணிக்காது, நீங்கள் வாட்ஸ்அப்பில் இருக்கிறதையும் காணிக்காது, ஆன்லைனே காணிக்காது. இப்படி ஒரு ட்ரிக் இருக்குது, வாங்க பார்க்கலாம். எஸ், இந்த ட்ரிக் எப்படின்னு நான் காணிக்கிறேன் பாருங்கள். ஓகே கூகுள், சென்ட் அ வாட்ஸ்அப் மெசேஜ் டு விஜய். பார்த்தீங்களா, இந்த மாதிரி சொன்னால் போதும். இதில் போயிட்டு நீங்கள் உங்கள் மெசேஜ் அனுப்பிட்டு சென்ட் பண்ணால் போதும். இதில் யாருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுமோ அவங்க பேரை சொல்லிட்டு இந்த மாதிரி கமெண்ட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக மெசேஜ் சென்ட் ஆயிரும், நீங்கள் ஆன்லைனில் இருக்கிறதும் காணிக்காது. அவ்வளோதாங்க கைஸ், இந்த சிம்பிள் ட்ரிக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஓகே கைஸ், நான் சொன்ன ட்ரிக்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இதில் ஏதாவது உங்களுக்கு ட்ரிக்கு தெரிஞ்ச ட்ரிக் எது, தெரியாத ட்ரிக் எதுன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கைஸ், மறக்காமல் நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கூட சேர்த்து அமுத்துங்க. ஓகே கைஸ், பாய். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.